வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளினாலே பலகாரம் தான். அதுலேயும் இனிப்பு வந்து நம்ம லட்டு அதிரசம் எல்லாமே செஞ்சாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சாச்சு. இப்போ வந்து ஸ்நாக்ஸும் செய்யணும் இல்லையா? பார்க்குறதுக்கு சங்கு சக்கரை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவும் சேர்த்து செய்யலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை கசூரி மேத்தி எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா மைதா மாவில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டு மாவு மாதிரி தெரியணும். அப்படி வந்து நெய் வந்து மாவோட நல்லா கோட்டான மட்டும்தான் இந்த மாதிரி பிடிச்சா நம்மளுக்கு பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு மாவு பதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இதில் நான் சேர்த்துருக்கிற தண்ணி வந்து நார்மல் வாட்டர் இல்லை, ஐஸ் கோல்டு வாட்டர் தான் சேர்த்துருக்குறேன். அப்படி சேர்த்து பிசையும் போது வந்து நல்ல கிறிஸ்பியான அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. பிக்கும் போது லேயராக தெரியணும். அப்போ தான் இந்த மாவு வந்து சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே வந்து தேய்க்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான டெக்ஸ்சர் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி மாவு உருண்டை மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியமான சைஸில் ஒரு லெமன் சைஸில் வந்து எடுத்துக்கிறேன். எல்லா மாவையுமே இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடலாம். மாவு முதல்ல பிக்கிறதுக்கும் சரி உருட்டுறதுக்கும் சரி ஃபஸ்ட்டு முதல்ல ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா டைட்டாக தான் பிசைஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணும்போது தான் எண்ணெயும் குடிக்காது, பார்க்குறதுக்கும் நல்ல கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி 3 பங்காக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஈடுமே, அதாவது ஒவ்வொரு லேயருமே நம்ம பண்ணும்போது வந்து 3 சப்பாத்தியை வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் 3 உருண்டையாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேய்க்க வருதோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நெய் பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிடலாம். ஓவராலாக நம்ம தேய்க்க வேண்டாம், இல்லைனா அளவுக்கு அதிகமாக நம்ம தேய்ச்சோன்னா கூட வெளியில் தான் ஸ்ப்ரெட் ஆகி போகும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தேய்ச்சிட்டு அடுத்த லேயருக்கான சப்பாத்தியை நம்ம வச்சுக்கிடலாம். வச்சுட்டு அது மேலேயும் லைட்டாக வந்து அந்த நெய் பேஸ்ட்டை வந்து தடவிக்கலாம். ஃபைனலி 3வது லேயரையும் தேய்ச்சிடலாம். எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு நல்லா அந்த 3 சப்பாத்தியும் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் போல் அது மேலேயும் அப்ளை பண்ணுறதுக்கு லைட்டாக நெய்யை வந்து தடவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் வந்து பண்ணணும். டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எட்ஜஸ் எல்லாமே நல்லா சீல் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஓரங்களை நல்லா டைட்டாக இந்த மாதிரி மாவோட நல்லா ஒன்று சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த எட்ஜஸ் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் நுனியை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் பீஸா கட்டரை வச்சு தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நைஃபை வச்சே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஓரங்கள் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக அந்த அடியில் உள்ளதை மேலே எடுத்து விட்டு நல்லா ஒட்ட விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து நான் தேய்ச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட இதை தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஓரங்கள் பிரியாத மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டோன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாது. இப்போ வந்து லாஸ்ட்டில் உள்ளதையும் தனியாக நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ இருக்க மாவு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் திக்காவும் தேய்க்காமல் அளவோட பதத்தில் வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிட்டான்னு தெரியறதுக்காக சின்ன சைஸ் அளவுக்கு மாவை வந்து பிச்சு போட்டோம்னா மாவு வந்து அந்த எண்ணெயில் பொரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து சரியான பதத்தில் வந்து சூடாயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பூரி செட்டு, அதாவது இந்த சீவல் செட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். என்னுடைய கடாய் வந்து நல்ல அகலமான கடாயாக இருக்கிறதால நான் 7-8 பீஸை ஒன்று போல் போட்டு பொரிச்சிருக்கிறேன். ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு பொறுமையாக நிதானமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நல்லா பொரிய விடுங்க. இதில் வந்து உள்ளுக்குள்ளே சென்டரில் லேயரில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் போய் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதாண்டியும் நம்ம நிதானமாக பொரிக்க விடணும். இல்லட்டா வந்து நமத்து போயிடும், கிறிஸ்பியாக மெயின்டைன் ஆகாது. இதை வந்து நம்ம டபுள் அடைச்சி வச்சு சாப்பிட்டோம்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய மைதா சீவல் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.